ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 45-46 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்கள் தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை எகிப்திலிருந்து மகா பெரிய புயத்தினாலும் வல்லமையினாலும் மீட்டு கொண்டு வந்தார். மீட்டு கொண்டு வந்து சில காரியங்களை ஒவ்வொன்றா போதிச்சுட்டே வராரு. நிறைய கற்றுக் கொடுக்குறார், நிறைய செய்து கொடுக்குறார். இப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே நான் வாசம் பண்ணுவேன். வாசம் பண்ணுதல் அப்படின்னா வாழ்தல். நான் கூட இருப்பேன், இந்த மக்களோடு கூட இருப்பேன், அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். நான் தான் தேவன், வேறொரு தேவன் இல்லவே இல்லை. எகிப்தில் 10 வாதைகளை தேவன் அனுமதித்த காரணம் ஒவ்வொரு விதமான அவங்க அத்தனை விதமான தெய்வங்களை அவங்க வச்சுருந்தாங்க. அவங்க வழிபாடுலாம் எதெல்லாம் அவங்களுடைய வழிபாடாக இருந்துச்சோ அதை வச்சு கர்த்தர் அவங்களை அடிச்சு காலி பண்ணார். அந்த நம்பிக்கையை உடைச்சார். அதெல்லாம் உடைச்சிட்டு நானே தேவன் அப்படிங்கிறது நிரூபித்தார். அவரை என்று வேறொரு தேவன் இல்லை என்பதை நிரூபித்தார். பார்வோன்னு கூட கடைசியாக சொல்கிறார், எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, அப்படின்னு எங்களுக்காக ஆராதனை செய்ய, எங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்ள என்று சொல்லி வரும்படியாக அவள் இருதயங்களை கர்த்தர் திருப்பினார். அப்போது சொல்றாரு, இதையெல்லாம் கொண்டு இந்த மக்களை மீட்டு வந்தேன், நான் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேன், நான் தான் உங்கள் தேவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. அதனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் வேறொரு தேவனை தொழுது கொள்ளவோ ஆராதிப்பதில் நான் இடம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் நான் தான் உங்களை எகிப்திலிருந்து விடுவிச்சேன், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று வாக்கு பண்ணுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, சில பேர் கொஞ்ச நாள் ஆண்டவர் தேடி வருவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க, ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் கூட எடுத்துடுவாங்க. சில பேர் நல்லா எப்படியா இருப்பாங்க, நல்லா கொஞ்சம் பொசிஷன் வந்தோடனே அவங்க பிள்ளைகளுக்காக உறவுகளுக்காக தேவனை விட்டு தூரம் போவாங்க, தேவனை மாற்றிக்குவாங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அறியாதவர்களையும் அவர் தான் தேவன் என்பதை அறியாதவர்களையும் சத்தியத்தை அறியாதவர்களையும் பரவாயில்லை, நீங்கள் சத்தியத்தை அறிஞ்சு சில பேர் பெண் பிள்ளைகளுக்காக ஆண் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. நாங்கள் உறவில் கொடுக்குறோம், அவங்க யாருங்க, அவங்க வேற, அவங்க புறஜாதிங்க, அவங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஏப்பா, நீ ஆண்டவர் அறிந்துக்கிட்ட ஒரு ரட்சித்தார், எப்படி உறவு பார்த்து நட்பை பார்த்து கொடுக்கலாமா? பெண் கொடுத்து பெண் எடுக்கிறது, பேலியாளுக்கும் தேவனுடைய ஜனத்திற்கும் சம்பந்தமேது, இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தமேது சொல்கிறாங்கல்ல. அப்போது தேவனை விட்டு நம்ம விலகி போகக்கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளையே, அவர் உங்களை விடுவித்தது உண்மையானால், அவர் உங்களை ரட்சித்தது உண்மையானால், அவர் உங்கள் பாவங்களை கழுவினது உண்மையானால், அவர் தான் உங்கள் தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவருக்குள்ளே இருங்க, அவர் விட்டு தூரம் போகாதீங்க. அது தேவனுக்கு பிரியமில்லாதது. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு பின்மாற்றங்கள் போகிறதையும் வழுவி நிற்கிறதையும் நாங்கள் பார்க்குறோம்ப்பா. அதெல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் சரிப்படுத்துங்க ஆண்டவரே. அவருடைய இருதயங்களில் கர்த்தர் பேசுங்கப்பா. ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை நம்மளை கரத்தில், உங்கள் பிள்ளைகளுடைய கரங்களை திடப்படுத்துங்க, அவர்களை ஆசீர்வதிங்க. நீ கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், நான் உன் கூட இருப்பேன் என்று சொன்னவர், உன் கூடவே வருவேன் என்று சொன்னவர். அப்பா, உங்கள் பிள்ளைகள் ஆகிய எங்கள் மீது கர்த்தர் நீங்கள் கிருபையா இரக்கம் பாராட்டி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, எங்களை நீ ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய சமாதானம் கூடவே இருப்பதாக. ஆண்டவரே, ஸ்தோத்திர அப்பா, உங்கள் பிரசன்னம் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். இது இருக்கிறீர் என்பதை எல்லா நேரத்திலும் உணர்ந்து புரிந்து நாங்கள் எங்களை உம்மோடு கூட இணைத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.